வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் உங்கள் சந்தியா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அகெயின் நம்ம இப்போ தான் வீடியோ போட போகிறோம். இதுக்கு பிஹைண்டில் சில மெடிக்கல் ரீசன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னால் ஆக்சுவலாக எங்களால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால மட்டுமே வீடியோஸ் வரலை. அண்ட் இப்போ கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ்லாம் போட போகிறோம். அண்ட் நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒன்று சொல்லுங்கள், இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் குக் வித் கோமாளி ரெசிபீஸ்லாம் நம்ம ரீக்ரியேட் பண்ணுறது அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நம்ம ஆஸ் யூஷுவல் சேலஞ்சஸ் அந்த மாதிரிலாம் போடுறது பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் இருக்கும், அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குக் வித் கோமாளியில் ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க் வச்சுருந்தாங்க, நேந்திரன் சிப்ஸ் போடணும் அப்படின்ட்டு. இது நிறைய பேருக்கு இது பிடிக்கும். கேரளாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது பார்த்தோன்னே எனக்குமே செய்யணும் அப்படிலாம் தோணுச்சு. ஸோ அதனால் செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இன்னும் ஒரே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா, எனக்கு நேந்திரக்காய் கிடைக்கவே இல்லைங்க. ரொம்ப அலைஞ்சு தேடி அதுக்கப்புறமா எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து இது கிடச்சிது. ஸோ கிடச்சதும் எப்படி இருந்ததுன்னா ஃபுல் காயாக அப்படி எனக்கு கிடைக்கல. வெளியில் மட்டும் அந்த எல்லோ கலர் ஆகிடுச்சு. பட் உள்ளே வந்து அமுக்கி பார்த்தாலாம் நல்ல காயாக தான் இருந்தது. அதனால் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்தேன். பட் ஒரே ஒரு இது என்னென்னா, நீங்கள் எப்படியுமே வாங்கும் போது ஃபுல் காயாக இருக்கும்ல, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்பவே பெனிஃபிட். அண்ட் அதை வந்து இந்த மாதிரி கீறி தோலை வந்து பிச்சு எடுத்துக்கலாம். காயாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாகவே பிச்சு எடுத்துடலாம். தோலை சீவுறதை விட இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான வேலை. நம்ம இது வந்து ரொம்ப சிம்பிளான வேலை, பட் இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதை வந்து சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம கடையில் வாங்குற மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை பண்ணணும். அண்ட் இது வந்து அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக மாற்றாதீங்க. ஏன்னா இது கேரளா ஸ்பெஷல் அப்படின்றப்பே வந்து அவங்க தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி தேங்காய் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த சிப்ஸையும் தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம பொரிக்க போகிறோம். வேறு எந்த எண்ணெயிலையும் பொரிக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா பொரிக்கலாம். ஆனால் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த நேந்திரன் சிப்ஸோட அந்த ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னா, மரச்செக்கு எண்ணெயாக யூஸ் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பிராண்ட் அந்த பிராண்ட்லாம் சொல்லல, ப்ரொமோஷன்லாம் கிடையாது. மரச்செக்கு எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடது வந்து காயாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது பழுக்க போகிற, அதாவது கொஞ்சம் விட்டால் பழுத்துரும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜு. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல காயாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸ் போடுறது ரொம்பவே ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி தனியாக போட்டு எடுத்து அதையும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாகவே நம்ம ஆயிலே வந்துட்டு அந்த ஸ்லைஸ் பண்ணிடலாம். எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்த மெத்தட் வந்து அந்த ஆயிலே ஸ்லைஸ் பண்ணுறது தான். இது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதை போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மேபி அந்த ஃபுல் காயாக அப்படி நல்ல க்ரீனாக இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்தால் அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இருந்தாலுமே நீங்கள் டேரெக்டாக அதில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஆனால் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும், அது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். 2 மெத்தடும் நான் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இன்கேஸ் தனியாக ஸ்லைஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. இல்லை டேரெக்டாக தான் அப்படி ஸ்லைஸ் பண்ணுறீங்க ஆயிலே அப்படின்னா அது டேரெக்டாகவே தனித்தனியாக பிரிஞ்சு வந்து விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா அதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மஞ்சள் தண்ணி அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி இதை போட்டுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் கழித்து அந்த மஞ்சள் தண்ணியை மேலே ஊற்றிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரைட்டான ஒரு எல்லோ கலர், அந்த நேந்திரன் சிப்ஸ்க்கே உண்டான அந்த எல்லோ கலர் கிடைக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் மறக்கக்கூடாதது என்ன அப்படின்னா, ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருந்தால் ஆயில் குடிச்சிடும். அண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தால் செவந்துடும். அவ்வளோதான். இப்படி பொரிச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் சூப்பரான டேஸ்ட்டோட நம்மளோட நேந்திரன் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை, அந்த ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருக்கேன். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன்.
ஸோ அதோட வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுக்கு சேனலில் இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தட் மறக்காமல் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டாடா பாய். மறக்காமல் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.